வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் கவனமா இல்லைன்னா நம்மளால முடிச்சு விடுற வேலையை மோடி அவர்கள் நின்று நிதானமா பிளான் போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. இது தமிழ்நாட்டுக்காக மட்டும் நான் குரல் கொடுக்கல, ஒட்டுமொத்தமா இந்தியால எந்தெந்த பாஜக ஆளாத மாநிலங்களுக்கெல்லாம் துரோகம் செய்யற விதமாக மோடி அரசு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர பாக்குறாரு. அதை கொண்டு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலை தான். எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே இவங்க கிட்ட கேள்வி கேட்கணும், கெஞ்சணும், அவங்க ஆள்ற மாநிலத்தை போய் நம்ம பிடிக்கணும்னு இவ்வளவு வேலை இருக்கு. இதுக்காக ஓட்டு திருடணும், இல்லாத ஆளுக்கு ஓட்டு கொடுக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் எதிர்கட்சியே இல்லாம நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு சர்வாதிகார ஆட்சியை இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கான வேலையை மோடி அரசு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து முதல்ல ஒரு குரல் எச்சரிச்சது. டீலிமிட்டேஷன் அப்படின்றத நாங்க எதிர்க்கல, ஆனா ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது மத்திய அரசு ஒரு விஷயம் சொல்லுச்சு, நீங்க வந்து ஜனத்தொகையை கட்டுப்படுத்துங்க. மத்திய அரசு சொன்னதை நாங்க ஒழுங்கா கடைப்பிடிச்சோம், அதுக்காக இந்த அநியாயத்தை எங்களுக்கு நீங்க பண்ணக்கூடாது, நாங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிரால ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் தான் கேட்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து முதல்ல ஒரு எச்சரிக்கை குரல் வந்துச்சு. அதுதான் ஸ்டாலின் அவர்கள். அவர் மட்டும் இல்லாம இந்த டீலிமிட்டேஷன் எதிராக ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட 8 மாநில முதல்வர்கள், கேரளா, ஆந்திரா அப்படின்னு 8 மாநில முதல்வர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறுத்தி டீலிமிட்டேஷன் எதிராக நிக்க வச்சார். ஸோ ஸ்டாலின் அவர்களோட இந்த சம்பவத்தை பார்த்துதான் அமித்ஷாஜியே ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நம்ம வந்து வாயை திறக்காம இருந்தோம்னா நம்ம இந்த தந்திரத்தை நடத்தக்கூடாமலே போயிடுவோம், அதனால நம்ம ஒரு வார்த்தை போட்டு வைப்போம், சும்மானா இதுல பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் ஆகாது, அப்படிலாம் ஒன்றும் குறையாது அப்படின்னு பார்லிமெண்ட்ல எந்த மாநிலத்துக்கும், குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்க மாநிலங்களுக்கு எந்த வகையிலும் அவங்களுடைய பவர் குறையாது, எம்பிங்க குறைய மாட்டாங்க அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்தார். ஆனா அது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவா சில டேட்டாஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பேசணும். அது எந்த மாதிரியான பாதிப்பை தென் மாநிலங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ட்டு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த மாநிலம்லாம் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நின்றதோ அந்தந்த மாநிலத்துல, குறிப்பா பாஜக ஆளாத மாநிலத்துல இப்ப தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் நம்மளாம் தேர்தல்ல மும்முரமா இருக்கும். யார் இங்க ஜெயிக்க போறா, விஜய் அவர்கள் என்ன தற்குறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க, எடப்பாடி என்ன பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தேர்தல் பின்னாடி நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்ல, கேரளா ஓடுது, அசாம் ஓடுது, அந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் ஓடுது. ஸோ இப்போ இதுதான் சமயம். இந்த நேரத்துல நம்ம மறுபடியும் டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா அதுக்காக சூழ்நிலையும் அமையாது அப்படின்றதுக்காக தந்திரமா மோடி கவர்மெண்ட் இந்த நேரத்தை சரியா யூஸ் பண்றாங்க. அதாவது இது வந்து ஏப்ரல் இல்லையா, ஏப்ரல் 6ஆம் தேதி, ஏப்ரல் 16, 18 சிறப்பு அமர்வு நாடாளுமன்றம் வந்து கூட போகுது. இந்த நேரத்துல தான் 2 பில்லை பாஸ் பண்ண போறாங்க. அது என்ன பில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு விமென்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட், அதாவது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றும், இன்னொன்னு டீலிமிட்டேஷன். அதாவது டீலிமிட்டேஷன் நேரடியா கொண்டு வந்தா மறுபடியும் இந்த எதிர்ப்புகள் வந்து கிளம்ப ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால பெண்களை வந்து பாஜக முன்னிறுது. அவங்க என்னன்னா, அவங்க ஆட்சி 2014 சொன்னாங்க, நாங்க வந்து 33% இடஒதுக்கீடு வந்து பெண்களுக்கு பாலிடிக்ஸ்ல கொடுக்க போறோம் அப்படின்னாங்க. எப்ப 33% கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் நீங்க பண்ணலையே அப்படின்னு கேள்வி கேட்டும்போது பாராளுமன்றத்துல கரெக்டா 2024 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வேணும்னே ஒரு சட்டமா, அதாவது பாருங்க நாங்க பெண்களுக்கு வந்து கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ட் வந்து போட்டாங்க. உமன்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 அப்படின்னு போட்டு, பாருங்க நாங்க எதுவுமே செய்யாம இல்ல, ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் வச்சிருக்கோம். சரி, ஏன்பா இந்த மாதிரி ஆக்ட் போட்டீங்களே, 2023 போட்டீங்க, 2024 முடிஞ்சு, 25 முடிஞ்சு, 26 வரப்போது, இன்னும் நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, அதுக்கான வேலை தான் 2029 வர பார்த்தீங்களா, இந்த பாராளுமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நாங்க செய்ய போறோம். எது, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சேர்த்து இந்த டீலிமிட்டேஷனையும் கொண்டு வர போறோம் அப்படின்ற அவரு குண்டை தூக்கி போட்டுருக்காங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு இருந்து நல்ல விஷயம் தானமா, அதை எப்படி நீ குண்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப இங்கதான் விஷயமே ஆரம்பிக்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுன்றாங்க இல்லையா, இந்த இடஒதுக்கீடு பண்ணணும்னா இவங்க என்ன பண்ணணும், புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியாகும். இந்த புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் அவங்க வந்து தொகுதிகளில் மாற்றம் என்னென்ன மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்ற விவரம் தெரியும். அதற்கு பின் தான் இந்த 33% இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து அவங்க நடைமுறைப்படுத்த முடியும். சரி, இந்த 33% இடஒதுக்கீடுன்னு சொன்னாங்களே, இதை இப்ப இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ்ல இருந்து இவங்க பண்ணலாம்ல,
அப்படி பண்ணா அது ஆண்கள் இவங்க ஆல்ரெடி ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண்களுக்கான பர்சன்டேஜ்னு ஒன்று அதில் அடிப்படும். ஸோ இவங்க எப்படி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா, இருக்கிறதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகரித்து அதுலேருந்து நான் உனக்கு 33% கொடுக்குறேன். ஸோ உனக்கு நான் 33% கொடுத்த மாதிரி ஆச்சு, எனக்கு தேவையான மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு. அப்போ எப்போலாம் எனக்கு நம்ம ஒரு சாக்லேட் வாங்கணும்னு வைங்களேன், ஒரு 2 சாக்லேட் வாங்கணும்னா தங்கச்சி நான் இதில் உனக்கு ஒரு 50% தரோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு சாக்லேட் கொடுப்போம். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. மோடிஜி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற சாக்லேட் பத்தாதுக்குன்னு 2 சாக்லேட் கூட சேர்த்துட்டு இந்தா இதில் உனக்கு பாதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாக்லேட் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. அந்த 2 சாக்லேட் அவர் கையில் இருக்காது, அது அவர் கையிலேயே தான் இருக்கும். இப்படி தான் நம்மளெல்லாம் மண்டையில் மிளகா அரைக்கிறார். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 33% கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இப்போ இதை முன்னிறுத்தி, பெண்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ண போகிறேன், தொகுதி மறுவரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எதிர்த்து யாராவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வாங்க, ஐயோ பெண்களுக்கு எதிரான கட்சிப்பா இவங்க, பெண்களுக்கு நான் 33% இடஒதுக்கீடு கொடுக்குறேன், இதனால் சட்டமன்ற தொகுதிகள் அதிகரிக்கும், பாராளுமன்ற தொகுதிகள் அதிகரிக்கும், பெண்களுக்கு 33% இது மாதிரி சட்டமன்றத்திலலாம் கிடைக்கும், அதுக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு மண்டையை கழுவார். ஸோ ஆனால் இவங்களுக்கு பெண்கள் மேலெல்லாம் அக்கறை கிடையாது. இவங்களுக்கு பெண்கள் மேலே அக்கறை கட்டில இந்த மாதிரிலாம் நான் பண்ணலை. அப்படி பண்ணுறது 2014 இவங்க கொடுத்த வாக்குறுதி, அது அன்னைக்கே அவங்க பண்ணியிருக்கலாம். இவங்க என்னன்னா இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும். இந்த டீலிமிட்டேஷன் எதுக்காக இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 இந்தி பெல்ட் இருக்குது. அதாவது தாய்மொழி அழிச்சு சில இந்தி பெல்ட்டாகவே சில மாநிலங்களை மாற்றி அது பாஜகவுடைய முழு அதிகாரத்துடைய கண்ட்ரோலில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 7 மாநில எம்பிங்களை மட்டும் நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா, இப்போ உதாரணத்துக்கு இவங்க பாதிக்கு பாதி வாங்கணும். இப்போதைக்கு இதுக்கு 543 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எம்பி சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பாதிக்கு பாதி இவங்க வாங்கணும். இந்த பாதிக்கு பாதி வாங்கினா தனி பெரும்பான்மையா யாரையும் இவங்க கண்டுக்க வேணாம், போய் இவங்க ஆட்சி அமைச்சிடலாம். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மாநிலத்தில் ஒருத்தரையும் போய் மண்டையை கழுவி அவங்கள இது பண்ணி அதை பண்ணி, இப்போ நிதிஷைய ஏமாத்தி பீகாரை பிடுங்கினாங்க, மகாராஷ்டிராவில் ஏமாத்தி அங்கே பிடுங்கினாங்க. இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமாக ஏமாத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி மாநிலத்தில் செய்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ எதுக்கு இவங்களோட போராடிட்டு ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 7 பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், இந்த மாதிரி இவங்களுடைய பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்களே, இதுக்கு எம்பிகளை நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா, இந்த எம்பிகளை அதிகப்படியாக ஜெயிக்க வைக்கும்போது இவங்கள வச்சு நான் தனி பெரும்பான்மை நான் போய் அங்கே ஆட்சி அமைப்பேன், இனிமேல் எதிர்கட்சி அதுக்கு இது நீங்கள் ஜெயிங்க, நீங்கள் 39 எடுத்தா எனக்கு என்ன, 40 எடுத்தா எனக்கு என்ன, எதனா எடுத்துட்டு போ, எனக்கு தேவை எம்பி தான். அவங்க சட்டமன்றத்தை பத்தி கூட பாஜக கவலைப்படாது. அவங்க இங்க இப்போ மெயினா ஏன் அவங்க சட்டமன்றத்தை பத்தி அவங்க பெருசா பொருட்படுத்த மாட்டாங்கன்னா, எல்லா அதிகாரமும் டெல்லியில தான் குவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மாநில அரசு கிட்ட இல்ல, மத்திய அரசு கிட்ட தான் குவிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஏதாவது ஒரு சட்டம் வேணுமா அவங்க ராத்திரியோட ராத்திரி அதை திருத்துவாங்க. எல்லாத்துக்கும் மாநில அரசு அவங்க கையை தான் ஏந்திட்டு இருக்கு. இதுதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இது என்னங்க ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட நாங்கள் கையேந்திட்டு இருக்கணுமா, எங்களுக்குன்னு எந்த உரிமையுமே கிடையாதா, இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சில நடவடிக்கைகள் அவர் இப்படி பண்ணாத சில அறிக்கைகள் அவர் வெளியிட்டார். ஸோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட மொத்த அதிகாரமும் இருக்கு, மத்திய அரசு கிட்ட தான் மொத்த அதிகாரமும் இருக்கு. இந்த அதிகாரம் அப்படின்றது எதிர்கட்சியை வச்சுக்கிட்டு சில நச்சல் இருக்குது, எதிர்கட்சியோட ஒப்பீனியன் கேட்கணும், வாக்கெடுப்பு நடத்தணும், அவங்க இது பண்ணணும் அது பண்ணணும், அதெல்லாம் எதுக்கு, அவங்கள மொத்தமாக காலி பண்ணி விட்டுட்டு யாரோடைய டிபெண்டன்சியும் இல்லாமல் எனக்கு தேவையான எம்பிகளை நானே உருவாக்கி நானே ஆட்சி அமைச்சுக்கிறேன், இந்த பிரச்சனை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை அவர் கொண்டு வர்றாரு. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் இவங்க என்ன சொன்னாங்க, ஜனத்தொகை அடிப்படையில் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே தான் எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. அது எப்படி நீ ஜனத்தொகை அடிப்படையில் பண்ணுவேன், நீ சொன்னேன்னு தானே நான் ஜனத்தொகை கட்டுப்பாடாக வச்சிருந்தேன், நீ மத்திய அரசு சொன்ன பேச்சை கேட்டது தப்பா, நாங்கள் குறைச்சோம் இருந்தாலும் எங்களுக்கு தொகுதிகள் குறையுது, அவங்க குறைக்கல அதனால அவங்களுக்கு தொகுதி ஏறுமா, அப்போ இது எங்களுக்கு செய்கிற அநியாயம் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கொந்தளிச்சாங்க. குறிப்பாக தென்னிந்தியாவை சார்ந்த பல முதல்வர்கள் கொதிச்சிருக்காங்க. இப்போ இதனால் இதை சமாதானப்படுத்தியான தேர்தல் நேரம் அப்படின்றதுனால மோடி அவர்கள் இன்னொரு புருடா விட்டுருக்காரு. அவர் என்ன புருடானா, சரி விடுங்க மக்கள் தொகை அடிப்படையில் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கணக்குல இருந்து நான் அப்படியே 50% உயர்த்துறேன், இப்போ எல்லா மாநிலத்துக்கும் அப்படி அப்படியே 50% உயர்த்துறதுனால உங்களுக்கு பாருங்க யாருக்குமே அடிப்படாதுங்க. அந்த வியாபாரம் பேசுவாங்க, உனக்கும் வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு வியாபாரம் பேசுவாங்களே,
அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை தான் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இப்போ இந்த 50% உயர்த்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன ஆகும்னா, பரவாயில்ல எல்லா மாநிலத்துக்கும் உயர்த்த போறாங்க, இப்போ எனக்கு உயர்த்துற மாதிரி தானே உனக்கும் 50 உயர்த்த போறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களுக்கு 1971லயே அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவங்க ஆரம்பத்திலேயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நம்ம 35 இருந்த போது அவங்க வந்து ஒரு 37 இருக்காங்க வைங்களேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க 35 இருக்காங்க, நம்ம 35 இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம 20 நோக்கி நகர்றோம், அவங்க 40 நோக்கி ஏறுறாங்க. இப்போ அவங்க இருக்க ஏறிட்டே இருக்காங்க, நம்ம இருக்க குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதனாலதான் 1971 அது எப்படிங்க நீங்க சொன்னதை நாங்க கடைப்பிடிச்சதுனால தானே எங்களுக்கு வந்து பாப்புலேஷன் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்திரா காந்தி அம்மையாரும் சரி அவங்க சொல்றது கரெக்ட். ஸோ இப்ப இருக்கிற அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு அப்படியே நீடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2025 அது முடியவும் 2026 நாங்க இதை பண்ண போறோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு அழியறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அப்பவே நீங்க எங்களுக்கு செஞ்ச அநியாயம், அப்பவே நாங்க வந்து பாப்புலேஷன் வந்து கம்மி பண்ணிட்டோம். சரிங்க, 1971 எங்களுக்கு அநியாயம் நடந்து போச்சு. இப்ப நீங்க வந்து என்னதான் 50% உயர்த்தினாலும் சரி, என்னதான் நீங்க மக்கள் தொகை இதுல பண்ணாலும் சரி, ரெண்டு வகையிலுமே மோசமாக பாதிக்கப்பட போறது இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். ஸோ இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து 50% உயர்த்துறோம். இப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா 80 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பாதி 50னா 40. ஸோ 80 + 40 120. இதே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 39 தான் இருக்கு, பிளஸ் 20ன்னு வைங்களேன், இங்க 59 தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு 20 தான் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா உனக்கு 40 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 40 20 ஒன்னா இன்க்ரீஸ் ஆகுறதுல, இப்போ உனக்கு 40 MP அதிகமாவாங்க, எனக்கு 20 MP அதிகமாவாங்க. ஆனா பாக்குறதுக்கு வெளிப்படையா என்னன்னா, உங்களுக்கு தான்ப்பா அதிகமாகுது, எங்களுக்கு தான்ப்பா அதிகமாகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா விஷயம் என்னன்னா, உனக்கு 40 அதிகமாகுது, எனக்கு 20 தான் அதிகமாகுது. அப்போ யாருடைய கை ஓங்கி இருக்கு, என்னை விட உனக்கு டபுள் மடங்கா ஓங்கி இருக்கு. தென்னிந்தியாவோட வட இந்தியாவுக்கு டபுள் மடங்கா இந்த உயர்வுன்றது இருக்கு. அப்போ இது அநியாயம் இல்லையா? ஆக நீ 50% உயர்த்தினாலும் சரி, மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க வந்து தொகுதி மறைவு செஞ்சாலும் சரி, எல்லாமே தென்னிந்தியாவுக்கு நடக்கக்கூடிய அநியாயம்தான். மத்திய அரசு சொன்ன அந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு பண்ண பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் நாங்கள் செஞ்சது, நீங்க சொன்னதை நாங்கள் செஞ்சது, மக்கள் நாட்டோடைய நல்லதுக்காக நாங்கள் செஞ்சது எங்களுக்கே வந்து ஆபத்தா வந்து நிக்குதே அப்படின்றத இன்னைக்கு குரலா இருக்கு. இதை வந்து இன்னும் துல்லியமா சொல்லணும் அப்படின்னா, 2029க்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா இந்த பாஜக அரசு இருக்கு. ஏன் 2029னா, அப்ப தேர்தல் வரப்போகுது, பாராளுமன்ற தேர்தல் வரும். பாராளுமன்ற தேர்தலில் இந்த 7 பெல்ட் மட்டும் குறி வச்சு இவங்க இது பண்ணுவாங்க, மற்ற எங்கேயுமே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. குறிப்பு இந்த பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இந்த மாதிரி குஜராத், ராஜஸ்தான், இந்த மாதிரி இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான மாநிலங்களை மட்டும் குறி வச்சு அவங்க வந்து அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து முன்னேற்பாடாக அவங்க வந்து யோசிக்காம பண்றாங்களா அப்படின்னா, ஏற்கனவே புதிய பாராளுமன்றம் திறக்கும் போது இப்போ நான் கேட்குறேன், 543 MP தான் இருக்காங்க. 543 MPங்க இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நீங்க 800க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமரக்கூடிய ஒரு பெரிய பாராளுமன்றத்தை நீங்க அமைச்சிங்க? அப்போ அந்த பாராளுமன்றம் கட்டும் போதே நீங்க என்ன ஐடியா பண்ணிட்டீங்க, 800க்கு மேல, அதாவது அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஐடியா அப்பவே உங்களுக்கு வந்துருச்சு. இதுதான் அன்னைக்கே கேட்டேன், எதுக்கு இத்தனை மெம்பரோட உட்கார்ற அளவுக்கு சீட்டு அப்படின்னா, அந்த ஐடியா அப்பவே நடக்கப்பட்டது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இன்னைக்கு எடுத்தோம் இன்னைக்கு செஞ்சோம் செய்ய மாட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போடுவாங்க, அதை பொறுமையா செய்வாங்க. நம்மளே மறந்துடும், இப்படி ஒரு விஷயம் இருந்ததுல ஆமால அப்படின்ற அளவுக்கு மறந்துடும். ஸோ அப்படிதான் வந்து இவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி மக்கள் தொகைன்னாரு, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 50%. இப்போ மேல் போக்கா பார்க்கும்போது இல்ல எல்லாருக்குமே இன்க்ரீஸ், ஆனா உண்மைக்கும் பார்க்கும்போது அது அப்படி அல்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னல, யூபிக்கு வந்து 120ன்னு, இந்த மாதிரி பாருங்க. மகாராஷ்டிரால இப்போ 48 இருக்கு. இதே இவர் சொல்ற 50%னா 24 கூட சேர்த்தா 72 வரும். இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இப்போ 42 இருக்கு. இதே சொல்ற 50% 21 சேர்த்தானா 63 அவங்களுக்கு இருக்கு. இப்போ பீகார் எடுத்துக்கிட்டோம்னா 40 இப்போ இருக்கு, பிளஸ் 20 50%னா 60. இப்போ இவங்களுக்கு எல்லாமே பாருங்க அபவ் 60க்கு மேலதான் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதே இப்போ தென்னிந்தியாவை எடுத்துக்கோங்க, அதாவது தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்களேன். இப்போ 39ல ஒரு 50% சேர்த்தோம்னா 59 வரும். இதே ஆந்திராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 இருக்காங்க வைங்களேன், அப்ப அதுல பாதி 13 வச்சுக்கிட்டோம்னா 38 வரும். இதே தெலுங்கானா 17, இப்போ அதோட பாதி சேர்த்தீங்கன்னா 25 வரும். இந்த கேரளாவோட நிலைமை தான் இன்னும் மோசம். அவங்களுக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க. நீ அதிகரிக்கலாம்
குறைக்கலாம், இல்லை அதே மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. ஆக இங்கே நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, 25, 38, 59 அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அவங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 120, 72, 63, 60 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எண்ணிக்கை அதிகரிக்கிறது யாருக்கு அதிகப்படியான வித்தியாசங்கள் இருக்கு, அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்களுக்கு அதிகப்படியான தொகுதி கொடுத்து அதிகப்படியான எம்பிங்களை கொடுத்து இவங்களை வரையும் வெற்றி பெற வச்சுட்டு நான் அப்படியே டைரக்டா போய் பாராளுமன்றத்தில் நான் தான் தனிப்பெரும்பான்மை உட்கார போறாங்க. எதிர்கட்சிகளே ஒன்று இல்லாத நிலைமையை இந்தியாவில் உருவாக்க போறாங்க. சொல்ல போனா ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கான வேலையை இந்த ஒன்றிய பாஜக அரசு ரொம்ப தெளிவா செய்து, அது குறிப்பா தேர்தல் நேரத்தில், ஏன்னா மற்ற சாதாரண நேரத்தில் செஞ்சா போராட்டம் அது இதுன்னு இறங்கிடுவாங்க, தலைவலியா போயிடும். குறிப்பா இப்ப தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஃபர்ஸ்ட் குரலா ஒழிச்சார் பார்த்தீங்களா, இப்ப அவங்களும் அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. இதுதான் சமயம் செய்யணும் அப்படின்ட்டு இறங்கி திட்டமிட்டு, அதாவது இந்த கொலை அவங்களாம் இந்த ஸ்கெட்சு போட்டு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கு இந்த பாஜக அரசு. இதை எப்படி மற்ற இந்த தென்னிந்தியாவை சார்ந்த முதல்வர்கள், குறிப்பா வந்து கேரளாவை சார்ந்த பினராயி விஜயன் அவர்கள், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள், கர்நாடகா முதல்வர் அவர்கள், இப்படி எல்லாருமே வந்து இதற்கான கண்டனங்கள் வலுத்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் தரப்புல இருந்து இதுக்கான ஒரு பெரிய கண்டனம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது சும்மா திசை திருப்புற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்காரே தவிர்த்து இவர் இதனால இந்த 50% உயர்வு அப்படின்றது எல்லாருக்குமான சமமான விஷயம் கிடையாது அப்படின்ற தெளிவான விளக்கத்தை காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சதி செயலை எப்படி இங்க இருக்கக்கூடிய முதல்வர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முறியடிக்க போறாங்க, ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி கொண்டு சேர்க்க போறாரு. போன வாட்டி 8 முதல்வர்களை ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய சம்பவமே அவர் வந்து பண்ணிட்டார். ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற இந்த விஷயம் வந்து இந்தியாவில் எங்க பார்த்தாலும் ஒலிக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி தான் இதை மறுபடியும் முறியடிக்கணும். அது என்ன மாதிரி முறியடிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.